வெள்ளி விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் நான் வாங்கணுமா, இல்லை வாங்கி வச்ச வெள்ளியை விற்கணுமா, இல்லை இந்த டோட்டலாக இந்த வெள்ளியோட இவ்வளோ பெரிய ரேலியை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு கவலையில் இருக்கிற நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஏன்னா இந்த வீடியோவில் கடந்த 100 வருஷத்தில் வெள்ளி என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இந்த வெள்ளியோட திடீர்னு இந்த ஏற்றம் எதுக்கு அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய காரணமாக சொல்லப்படுற விஷயங்களில் வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலே வெள்ளிக்கு அவ்வளோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அதுக்கு சொல்கிற காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவி சேல்ஸ் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப் மேனுஃபேக்சரிங்கில் வெள்ளியை யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த சோலார் பேனலில் வந்து நிறைய வந்து வெள்ளியை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நிமிஷம் நம்ம வந்து யோசித்து பார்த்தோன்னா இது எல்லாமே ரொம்ப புதிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எதுவுமே புதிய விஷயம் கிடையாது. இவி வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு, நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இவி வந்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே இவி வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி சோலார் பேனல்ஸோட யூசேஜும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 20-30 வருஷமாகவே இருக்குது. இந்த சிப் மேனுஃபேக்சரிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்லி புதுசு. அதுவே வந்து பார்த்திங்கன்னா 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு. இப்போ அடுத்த முக்கியமான கேள்வி, ஓகே இதோடைய டிமாண்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஆனால் இது எல்லாத்துக்கும் நான் எவ்வளோ வெள்ளியை தான் யூஸ் பண்ணுறேன், கிலோ கணக்கில் யூஸ் பண்ணுறேன்னா இப்போ ஒரு சிப்பில் வந்து எவ்வளோ பெரிய வெள்ளியை நீங்கள் யூஸ் பண்ணிட முடியும்? இந்த கேள்வியெல்லாம் நம்ம கொஞ்சம் கேட்க ஆரம்பித்தோன்னா உண்மையாலே இது டிமாண்ட் ட்ரிவன் ப்ரைஸ் ரேலியா இல்லை சப்ளை டிஸ்டர்ப் ஆனனால வர ப்ரைஸ் ரேலியான்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்தில் நடக்க பெரிய பிரச்சனை, கிரீன்லாண்டை வந்து வாங்கலாமா இல்லை வெனிசுலாவை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி யூஎஸ் பிரசிடென்ட் பண்ணுற பல விஷயத்தினால இருக்கிற அன்சர்டனிட்டினால கோல்டோட ப்ரைஸ் ஏறிக்கிட்டே போன சிச்சுவேஷனில் ஒரு கட்டத்துக்கு மேலே கோல்டு ரொம்ப ஏறிடுச்சு, அடுத்த நம்ம எதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சில்வருக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு காரணம். இது இல்லாமல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட விலையும் சில்வரோட விலையும் ஜென்ரலாக வந்து யூஎஸ் டாலரில் தான் வந்து டினாமினேட் ஆகும். இந்திய ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 82-83 ரூபாய் இருந்தது, இப்போ ஆல்மோஸ்ட் 92 ரூபாய்க்கு வந்தனால இந்த ருப்பியோட வீழ்ச்சியிலையும் இந்தியாவில் வந்து சில்வரோட ப்ரைஸஸும் சரி கோல்டோட ப்ரைஸஸும் ஏறி இருக்கு. ஸோ 82 ரூபாய் இருந்தது கிட்டத்தட்ட 90-92 ரூபாய் இருக்குன்னா கிட்டத்தட்ட 10-15% வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ இன்டர்நேஷ்னலாக தங்கம் விலை வந்து ஆர் வெள்ளி விலை வந்து 100% ஏறி இருக்குன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 115% ஏறி இருக்கு. இது இல்லாமல் இதுக்கப்புறம் வெள்ளியே கிடைக்காது அப்படின்னு சொல்லி ப்ரீமியமில் வேற நிறைய ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போது ஆக்சுவலாக ஏறினது 100%னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 120-150% வரைக்கும் ஏறி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த நேரத்தில் நான் போய் வெள்ளியை வாங்கணுமா அப்படின்னா எந்த விஷயத்த நீங்கள் பண்ணனாலும் அதை பற்றி ஓரளவுக்கு வந்து பழசில், அதாவது முன்னாடி காலத்தில் என்ன நடந்தது அப்படின்ற டேட்டாவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த இடிஎஃப்ல வந்து வாங்குறதும் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் இடிஎஃபோட வால்யூம்ஸ் வந்து செமையாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சாதாரணமாக சில்வர் இடிஎஃப்லலாம் பெருசாக ட்ரேடே நடக்காது. இன்றைக்கி வந்து ஆன் அன் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 கோடி 20 கோடி 30 கோடி வால்யூம் நடக்குது. ஸோ அப்படின்னா எத்தனை பேர் இந்த சில்வர் இடிஎஃப்குள்ளேயும் கோல்டு இடிஎஃப்குள்ளேயும் வந்திருக்காங்க? இன்ஃபேக்ட் கடந்த ஒரு 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இடிஎஃபோட சில்வர் இடிஎஃபோட வால்யூம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா நிறைய பேர் இந்த சில்வரில் எப்படியாவது நான் பார்ட்டிசிபேட் பண்ணுன்றதுக்காக வாங்கி சேர்த்துக்கிட்டே வராங்க. இதை எப்போ விற்கணும்னு தெரில. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நாள் வந்து ஓப்பனிங்லேயே வந்து சில்வர் வந்து 20-21% கீழே இருந்துச்சு. அன்றைக்கி நிறைய பேர் பேனிக் பண்ணி விற்றும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் ட்ரேட் பண்ணுறதுல வந்து நான் பண்ணணுமா இல்லை ஆக்சுவலாக என்ன தான் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணணுமா அப்படின்னா ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான் உங்களுடைய பணத்துக்கு நல்லது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து 100 வருஷத்தோட சில்வரோட டேட்டா காமிச்சிருக்கேன். அஃப்கோர்ஸ் நம்ம 100 வருஷத்தோட ஹிஸ்ட்ரியும் பார்க்க போகிறதில்ல. கடந்த 20-25 வருஷத்தில் என்ன நடந்திருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ 2000 அதாவது 2000 வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் டாலர் டேர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $4 இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 96லேருந்து $100 கிட்ட வந்திருக்கு. அப்படின்னா 25 வருஷத்தில் சில்வர் கிட்டத்தட்ட 25 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ $4லேருந்து $100 வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி 20 வருஷம் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். 1980 வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் $38 இருந்தது. $38 இருந்து $4 வரைக்கும் அது வீழ்ச்சி அடைஞ்சது. கிட்டத்தட்ட 90% வந்து வேல்யூ போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் சில்வர் வாங்கியிருந்தீங்கன்னா 1980 2000
தொடக்கத்தில் அது 10,000 ரூபாவா குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் நஷ்டம் அடைஞ்சிருக்கு US டாலர் டேர்ம்ஸில். இப்போ இங்கேருந்து பல மடங்கு ஏறி இருக்கு. இது வந்து சில்வருக்கு வந்து ஒரு வாட்டி மட்டும் நடந்ததில்ல. இந்த 100 வருஷ டேட்டாவில் நீங்கள் அழகாக பார்க்கலாம். நிறைய இடத்துல அது விழுந்ததுன்னா பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது 50%, 70%, 90% அந்த மாதிரிலாம் விழுந்திருக்கு. இந்த டேட்டாவை வச்சு இங்கேருந்து சில்வர் கீழே வரப்போகுதுன்னு நான் எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வரலை. அண்ட் உங்களுக்கு நான் சொல்லவும் இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் வந்து ஒரு சில்வர் வந்து ஏறிக்கிட்டே இருக்குன்ற ஒரு மனப்பான்மையோட உடனடியாக நான் பணம் சம்பாதிக்கணும், இல்லை அடுத்த வருஷத்துலையும் இதே மாதிரி அது 100%ஓ இல்லை 200%ஓ இன்க்ரீஸ் ஆகும்னு நம்பி சில்வருக்குள்ளே கண்டிப்பாக வராதிங்க. ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் ஓவர் ஹீட்டடாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அது இறங்கணும்னு அவசியம் கிடையாது. அது கண்டினியூஸாக இன்னும் ஏறிட்டே போகலாம். இன்ஃபேக்ட் சில்வர் அண்ட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் நவம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓவர் ஹீட்டட் ஜோனுக்கு போயிடுச்சு. பட் அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட வந்து 40-50% வந்து ஏறி இருக்கு. ஸோ ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இங்கேருந்து அடுத்த ஒரு 3 வருஷம் இல்லை 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நான் சில்வரை ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் போய் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு போய் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்லோவாக ஒரு எஸ்ஐபி மாதிரி தொடர்ந்து கூட பண்ணலாம். ஸோ இன்கேஸ் ப்ரைஸ் இறங்கினா கூட நீங்கள் அந்த டைமில் கூட அதிகமாக வாங்கிக்கலாம். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் ஹீட்டடாக இருக்குது. அதே மாதிரி கோல்டும் ஓவர் ஹீட்டடாக இருக்குது. பட் ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் அவர் டெய்லி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க அன்சர்டனிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பணம் எங்கே போகணும்னு தெரியாமல் அது சில்வர்லேயும் கோல்டுக்குள்ளேயும் வந்து போயிருக்கு. இது இல்லாமல் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து காப்பர் ரொம்ப வேகமாக வளருது. அதுக்கப்புறம் பிளாட்டினம் வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து புது புது விஷயங்கள் கமாடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு ஃபண்டமெண்டல் ரீசன் என்னென்னா எப்பப்பெல்லாம் வந்து டாலர் மேலே நம்பிக்கை இல்லையோ அப்போ வந்து கமாடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அந்த ஒரு ரேலி தான் பிளே அவுட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த ரேலி தொடர்ந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் இந்த நேரத்தில் போய் நீங்கள் வந்து வாங்கணும். இல்லைனா நான் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் என்ட்ரு ஆகணும்னு கொஞ்சம் இன்ஃபார்ம்டாக நீங்கள் டிசிஷன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பணத்துக்கு அது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சில்வரை மிஸ் பண்ணிட்டோமே, எல்லாரும் வாங்கிட்டாங்களே, எல்லாரும் சம்பாதிச்சிட்டாங்களே, எங்கே பார்த்தாலும் சில்வரை வாங்குன்னு சொல்கிறாங்களேன்னு அவசரப்பட்டு நீங்கள் போய் சில்வரை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. வாங்கினா 20-30% இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக பல விஷயங்களை நம்ம சேனலில் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரும். நம்ம சேனல் சிம்பிளி சுந்தர இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் நம்ம சந்திப்போம்.